சற்று முன் வெளியான தகவல். பொங்கல் பரிசு தொகுப்பாக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு நீல கரும்பு ஆகியவற்றை வழங்க அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் பண்டிகை இந்த ஆண்டு ஜனவரி 14ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. பொங்கல் பண்டிகையை மக்கள் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற நோக்கில் அரசு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதை வழக்கமாக கொண்டுள்ளது. அதன்படி இந்த ஆண்டும் தமிழ்நாடு அரசு அனைத்து அரசு குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கும் பயன்பெறும் வகையில் பொங்கல் பரிசு தொகுப்பாக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு நீல கரும்பு ஆகியவற்றை வழங்க ஆணையிட்டுள்ளது. மேலும் பொங்கல் பரிசுடன் விலையில்லா வேட்டி மற்றும் சேலை வழங்கவும் உத்தரவிட்டுள்ளது. இதற்காக டோக்கன்கள் வழங்கப்பட்டு பரிசு பொருட்கள் விநியோகம் தொடங்கியுள்ளது. சென்னை சைதாப்பேட்டை சின்னமலையில் இயங்கும் நியாய விலை கடையில் முதலமைச்சர் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை துவங்கி வைத்ததை அடுத்து அனைத்து நியாய விலை கடைகளிலும் பொங்கல் பரிசு தொகுப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த பரிசு தொகுப்பு விநியோக பணிக்காக கூட்டுறவுத்துறை, வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் கைத்தறித்துறையை சேர்ந்த சுமார் 50,000 அலுவலர்கள் மற்றும் பயனாளர்கள் இப்பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பு அனைவரும் விரைந்து பெற்றிட ஏதுவாக 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அனைத்து நியாய விலை கடைகளும் வழக்கம் போல் செயல்பட்டது. பொதுவாக வெள்ளிக்கிழமை ரேஷன் கடைகளுக்கு விடுமுறை அளிக்கப்படும் நிலையில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களும் பொங்கல் பரிசு தொகுப்பினை பெற்று பயனடையும் நோக்கில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. அது மட்டுமில்லாமல் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இந்த மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 பெண்களின் வங்கி கணக்கில் முன்கூட்டியே வரவு வைக்கப்பட்டுள்ளது. பெண்களின் வங்கி கணக்குகளில் வரவு வைக்கும் பணி இன்றே தொடங்கியுள்ளது. தமிழக அரசு பெண்கள் முன்னேற்றத்திற்காக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் வாயிலாக மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கி வருகிறது. தமிழ்நாட்டில் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பித்தவர்களின் தகுதி வாய்ந்த 1,15,00,000 பெண்கள் இந்த திட்டத்தில் பயனாளிகளாக இருக்கின்றனர். இவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் அவரவர் வங்கி கணக்குகளில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையே பொங்கல் பண்டிகையை ஒட்டி இந்த ஆண்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அரிசி, சர்க்கரை, முழு கரும்பு மட்டுமே வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்தது. இதற்காக ரேஷன் கடைகள் மூலமாக மக்களுக்கு டோக்கன் விநியோகிக்கப்பட்டு உள்ளது. இந்த பொங்கல் தொகுப்பில் ரொக்க பணம் அறிவிக்கப்படவில்லை. ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு வழங்கும் திட்டத்தை முதல்வர் தொடங்கி வைத்தார். பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் 1000 வழங்க வேண்டும் என்று பல்வேறு அரசியல் கட்சியினரும் கோரிக்கை வைத்துள்ளனர். ஆனால் மழை, வெள்ளம் உள்ளிட்ட பாதிப்புகளால் பாதிக்கப்பட்ட நிவாரணம் வழங்கியதால் நிதி நெருக்கடி இருப்பதால் ரொக்க பணம் வழங்கப்படவில்லை என நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருந்தார். மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி குடும்ப தலைவிகளின் வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்படும். இந்த ஆண்டு 14ஆம் தேதி பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படும் நிலையில் 19ஆம் தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கலுக்கு முன்பாக 11, 12 ஆம் தேதிகளில் சனி, ஞாயிறு என்பதால் வங்கிகள் விடுமுறை. எனவே கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் ரூபாய் 1000 அனைத்து பெண்களின் அக்கவுண்ட்களுக்கு விடுவிக்க தமிழக அரசு முடிவு செய்தது. அதன்படி இன்றே மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் வங்கி கணக்கில் ரூபாய் 1000 வரவு வைக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பரிசாக ரொக்க பணம் வழங்கப்படாத நிலையில் உரிமைத்தொகை ரூபாய் 1000 முன்கூட்டியே வரவு வைக்கப்பட்டதால் பெண்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது வேடசந்தூர் தொகுதி திமுக எம்எல்ஏ எஸ். காந்திராஜன், தமிழகம் முழுவதும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் எத்தனை பேர் பயன்பெறுகின்றனர்? பல்வேறு இடங்களில் ஏழை மக்கள் மனு அளித்தும் அனுமதிக்கப்படவில்லை என்ற விபரங்களை தெரிவித்தனர். மனு அளித்து தகுதியானவர்கள் அனைவருக்கும் வழங்கப்படுமா என்ற கேள்வி எழுப்பினர். அதற்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பதில் அளித்து பேசுகையில், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு தமிழகம் முழுவதும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு 1,63,57,195 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன.
அவற்றை ஆய்வு செய்ததில் 70% அதாவது 1,52,198 விண்ணப்பங்கள் முதல் கட்டணமாக ஏற்பட்டன. கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணா பிறந்த தினத்தன்று காஞ்சிபுரத்தில் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை தொடங்கி வைத்தார். முதல் முறை விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்கள் மேல்முறையீடு செய்யவும் வாய்ப்பு வழங்கப்பட்டது. அதன்படி கூடுதலாக 9,00,000 விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டன. கடந்த டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி 1,14,65,525 மகளிருக்கு உரிமைத் தொகை வழங்கப்பட்டுள்ளது. தற்போது திட்டத்தின் விதிகளுக்கு உட்பட்டு எவ்வளவு பேருக்கு கூடுதலாக வழங்க வேண்டுமோ அவ்வளவு பேருக்கும் எவரும் விடுபடாமல் மகளிர் உரிமைத் தொகை வழங்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம். தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் நாங்கள் ஆய்வுக்கு செல்லும்போது உரிமைத் தொகை வேண்டி மகளிர் விண்ணப்பம் அளிக்கின்றனர். அது பற்றி விவரங்கள் சேகரித்து முதல்வர் கவனத்துக்கு கொண்டு செல்கிறோம். முதல்வரின் அறிவுரைகளை பெற்று இதுவரை பயன்பெறாத மகளிருக்கு திட்டத்தின் பயன் கிடைப்பதற்கான நடவடிக்கை நிச்சயமாக ஏற்கப்படும். கடந்த முறை விண்ணப்பிக்க இயலாதவர்கள் புதிதாக விண்ணப்பிக்கவும் திட்டத்தின் தகுதிகளை பூர்த்தி செய்யவும் மகளிருக்கு உரிமைத் தொகை வழங்கவும் 3 மாதங்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.